முத்துக்கால இப்படி பழசையே நினைச்சுக்கிட்டா எப்படிப்பா? சாப்பிடுப்பா. இது எங்க இருந்து வந்தது? பூஞ்சோலதான் கொடுத்துட்டு போச்சு. முத்துக்கால 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 நில்லுப்பா. முத்துக்கால நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு இல்லப்பா. இந்த 3 நாள் அந்த பொண்ணு தவிச்ச தவிப்பு உனக்கு தெரியாது, எனக்கு தாப்பா தெரியும். இப்ப கூட அவங்க சித்தப்பமாருக்கு தெரியாம தாப்பா இந்த சாப்பாடை கொண்டாந்துச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிப்பா, நீ சாப்பிட்டு தெரிஞ்சாதான் அந்த பொண்ணு சாப்பிடும். அப்படித்தான் சொல்லுவேன். சரி, நான் என்ன சொன்னாலும் கேட்பாளா? நிச்சயம் கேப்பாப்பா. நீங்க சொன்ன மாதிரியே ஆத்தா சமாதிக்கு விளக்கு போட்டுட்டேன். எங்க வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கேன். நான் சீக்கிரமா போகணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பேச முடியாது. நாளைக்கு ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி உங்களுக்காக புளிய தோப்புல காத்துக்கிட்டு இருப்பேன். மருந்து குடிப்பா. ஆ கட்டு. ஆ ஆ ச்சே, என்ன நீ புள்ளையா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஏமா புள்ளை போட்டு அடிக்கிற? மருந்து குடிச்சா குடிக்க மாட்டேங்கிறாங்க. குடிக்க மாட்டேங்கிறானா? ஆமாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் மருந்து எப்படி குடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். குடு ராஜா, இங்க பாரு. பாருடா நான் எப்படி குடிக்கிறேன்னு. நீயும் அப்படியே குடிக்கணும். இந்தா குடி 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 குடி. இப்ப எப்படி குடிச்சான்? குடி. பாத்தியா? என்ன ஒரு தாயால செய்ய முடியாது, நீ செஞ்சு விட்டீங்களே எப்படி? அதான்டா, எதை எதை எப்படி எப்படி செய்யணுமோ அது அதுக்குன்னு முறை இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல மட்டும் நம்மளும் குழந்தையாவே மாறிடணும். ஓஹோ. ஒரு ஆம்பளை போட்டு இத்தனை பொம்பளை அடிக்கலாமா? இந்த பாவி பையன் செய்த காரியத்துக்கு அருவாமனையில காய் நறுக்கிற மாதிரி நறுக்கணும். என்னது அருவாமனையில நறுக்கணுமா? ஆமா. அப்படி என்னடா செஞ்ச? பட்டேக்கார, இந்த அம்மா குழந்தைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏமா குழந்தைய போட்டு அடிக்கிறேன்னு கேட்டேன். குழந்தை பால் குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்டா உனக்கு அறிவு இருக்காடா? நீங்க தானே சொன்னீங்க குழந்தை விஷயத்துல குழந்தையா மாறினோம்னு. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்ன வர சொல்லிட்டு பேசாம இருந்தா எப்படி? விருதுநகர் மாப்பிள்ளைய எனக்கு பேசி முடிச்சிட்டாங்க. இத சொல்றதுக்கு என்ன வர சொன்ன? பேருக்கு தான் பொண்ணு பார்க்க வராங்க. கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். உனக்கு பிடிச்சிருந்தா முடிச்சிட வேண்டியதானே? இது சொல்றதுக்கு அவங்கள வர சொன்ன? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? அது ஆம்பளைங்க ஒருத்தி மேல ஆசைப்பட்டுட்டா அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. பொம்பளை ஒருத்த மேல ஆசைப்பட்டுட்டா அந்த நிமிஷத்துல இருந்து மனசுல அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருப்பா. அன்னைக்கு ஊருக்கு மத்தியில என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னீங்க. அது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது என் ஆத்தா எனக்கு போட்டது. நான் உனக்கு போடுறேன்.
போட்டுச்சுல தொட்ட தப்பா? இல்ல, நீ என்ன தொட்டினா அப்புறம் போய் குளிக்கணும்னு சொல்லுவிய. கோயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு. முல்லை வனத்து குளிரே நீ என்னை அழைத்து உறவாடு. வேங்குழலின் ஓசையழ மார் மீதும் தோள் மீதும் சாய்ந்திருக்க கோயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு. கண்ணோடு பேசும் நேரம் என்று அதை போய் பேச வைக்காது இங்கு நாணம் என்று. நெஞ்சில் கொண்டு என்னை அள்ளாது ஆவாரம் நானும் ஒன்று. கண் வைத்த பின்னாலே கை வைக்க கூடாதா? என்னென்னால் என்ன அவள் கொண்ட போது என்றாலும் எல்லைக்குள்ளே நின்றால் தானே மாது. மார் மீதும் தோள் மீதும் சாய்ந்திருக்க பாலாரும் தேனாரும் பாய்ந்திருக்க. உன்னை வனத்து கோயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு. முல்லை வனத்து குளிரே நீ என்னை அழைத்து உறவாடு. கப்பாலும் போவும் எண்ணங்களே ஒரு முத்தாரம் வைத்தாலும் போதும் கன்னத்திலே. நெஞ்சத்தை நெஞ்சோடு நான் வைத்து தைப்பேனே. இன்பத்தை நானும் நீயும் அள்ளி அள்ளி சேர்ப்போ. தேனாரும் பாய்ந்திருக்க முல்லை வனத்து குளிரே நீ என்னை அழைத்து உறவாடு. வேங்குழலின் ஓசையழ மார் மீதும் தோள் மீதும் சாய்ந்திருக்க கோயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு. முல்லை வனத்து குளிரே